நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். இந்த பவித்ராக்கு அம்மா ஓவர் இடம் கொடுக்கறாங்க. இது எங்க போய் முடிய போகுதோ? ஆமா ஜோதி, அத்தை அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஆனா அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதுல என்ன நீ நல்லது? அத்தை கையாலேயே அவங்க கண்ணை குத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பவித்ராவே கம்பெனியை விக்கிறது தான் சரின்னு சொன்னா அத்தை அத அப்படியே கேட்பாங்கல்ல. ஆனா அவ அப்படி சொல்ல மாட்டாளே. அவ எப்படி சொல்லுவா? நாம தான் சொல்ல வைக்கணும். ஏ பவி, இங்க வா. சொல்லுங்க அத்தை. உன் பாட்டிக்கு நீ நல்லது பண்ணுவியா இல்ல கெட்டது பண்ணுவியா? நல்லதுதான் பண்ணுவேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. நீ தானே கம்பெனி கடன் அடைக்க உதவி கேட்க சொல்லி அத்தைய வெளியில கூட்டிட்டு போனது? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். லூசா பவி நீ? உன்னால பாவம் அத்தை அங்க அவமானப்பட்டு வந்திருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தமாதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது அத்தை? இப்ப கேட்டியே இது கேள்வி. கம்பெனியை வித்தா என்ன வரும்? காசு வரும். காசு வந்தா என்ன வரும்? என்ன வரும்? நிம்மதி வரும் பவி. உன் பாட்டி நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் இருக்கணும். அப்படின்னா கம்பெனியை காப்பாத்த போராட வேண்டாம். வர்ற காசுக்கு அதை வித்துருங்கன்னு பாட்டி கிட்ட சொல்றியா? என்னடி பாக்குற? நாங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். உனக்கும் அந்த அக்கறை இருந்தா போய் சொல்லு, இல்லனா வேணாம். என்ன நீ யோசிக்கிறா? நம்ம வழிக்கு வர மாட்டா போலே. இப்ப பேசுவா பாரு. இங்க பாரு பவித்ரா, நீ இத செஞ்சா நீ என்ன கேட்டாலும் நாங்க தருவோம். இந்த வீட்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். எல்லாரும் உன்கிட்ட பாசமா பழகுவாங்க. உனக்கு அதானே வேணும்? ஆமா ஆமா. அப்போ நாங்க சொன்னதை அப்படியே போய் பாட்டி கிட்ட சொல்லு, ஓகேவா? இரு, அத்தை இப்ப உனக்கு ஒண்ணு தரேன். சாக்லேட். இந்தா சாப்பிடு, உனக்குதான். நீ நாங்க சொன்ன மாதிரி அப்படியே பாட்டி கிட்ட போய் சொன்னா இந்த மாதிரி 100 சாக்லேட் வாங்கி தருவோம். 100 சாக்லேட்டா? ம், இருங்க, நான் இப்பவே போய் பாட்டி கிட்ட பேசுறேன்.